அஸ்ஸலாமு அலைக்கும். என்னோடய சேனல் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப். என்னோடய சேனலில் இன்றைக்கி கோவக்காய் வச்சு ஒரு ஃப்ரை மாதிரி செய்ய போகிறேன். கோவக்காய் ஃப்ரை தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில் நான் இன்றைக்கி ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சப்புறம் நான் இன்றைக்கி சோம்பு எடுத்திருக்கேன். சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கேன். ரெண்டையும் தாளித்த அப்புறமா நான் இன்றைக்கி கோவக்காவை நறுக்கி வச்சு நீட்டமாக நறுக்கி வச்ச கோவக்காவை சேர்த்துருக்கேன். சேர்த்த அப்புறம் கோவக்காய் வதங்குறதுக்கு தேவையான உப்பு, இன்னும் மஞ்சள்தூள் நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணிப்போம். அதில் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தேவையான மிளகாத்தூளை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, ஆச்சி கரம் மசாலா தான் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருப்பேன். அதுக்கப்புறமா நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுவோம். இந்த மசாலா நல்லா வதங்கட்டும். எண்ணெயில் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி வச்சு அடிக்கடி நீங்கள் இடையில பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி தெளித்து விட்டு நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு நீங்கள் ஒரு மூடி போட்டுக்கிட்டு நீங்கள் இது மாதிரி செய்யலாம். கோவக்காய் ஃப்ரை உங்களுக்கு 5 மினிட்ஸு ரெடி ஆயிரும். என்னோடய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்களாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலில் வர ரெசிபியெல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பெல் பட்டனை முதல்ல கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்னோடய சேனலில் போட்டிருக்க இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள். இன்னும் கமெண்டில் லைக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இது உங்களுக்கு தயிர் சோறு, இன்னும் நம்ம பழைய சோறு சாப்பிட்றாங்க இந்த வெயில் காலத்துக்கு சாப்பிடுவோம். அந்த டைமில் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்னா தயிர் சோறுக்கு நல்லாயிருக்கும், லெமன் சோறுக்கு நல்லாயிருக்கும்,